இந்த டெக்னாலஜி டிஜிட்டல் மீடியாலாம் வளர வளர நம்ம ரொம்ப சாதாரணமாக உபயோகிச்சுட்டு இருந்த பல வார்த்தைகளை இப்போ நம்மளால் உபயோகிக்க முடியல. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வானவில் அப்படிங்கிற வார்த்தை. முன்னாடியெல்லாம் நம்ம இந்த வானவில்ங்கிற வார்த்தையை ரொம்ப அழகான விஷயங்களை சொல்கிறதுக்கோ இல்லை ரொம்ப அழகான விஷயங்கள் கூட ஒப்பிடுறதுக்கோ பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் இப்போது வானவில் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஏற இறங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த பலூன் அப்படிங்கிற வார்த்தை. குழந்தைங்க விளையாடுற பொருளுங்க, அதை நம்மளால் சொல்ல முடியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அக்காங்கிற வார்த்தையே எதுக்குடா சொல்கிறீங்கிற மாதிரி இருக்குது. நம்மளாம் எதுக்கு அக்கான்னு சொல்லுவோம்? நம்மளை காட்டிலும் கொஞ்சம் வயசில் மூத்து இருக்க பெண்மணிகளை அக்கான்னு சொல்லுவோம், மரியாதை நிமித்தமாக. ஆனால் இப்போது என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் அக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுடுறாங்க. இதில் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதே மறைஞ்சு போயிடுது. சரி, இதில் என்ன ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு தெரிய வேண்டிய டபுள் மீனிங் வார்த்தையினுடைய அர்த்தங்கள்லாம் இருக்குது இல்லையா? அது இப்போ 10-12 வயசில் இருக்க பசங்க வரைக்குமே தெரியுது. சரி, இதில் என்ன இருக்குது? எல்லாத்தையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப சீரியஸாக அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் யாரும் பெருசாக இதை அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. அப்படியே யாராவது அட்ரஸ் பண்ணாலும் பூமர் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சு விட்ரும். இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் எது ரியல் டேலண்ட் அப்படின்ட்டு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதே தெரியல. ரியல் டேலண்ட்னா என்னங்கிறதே இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸே கிடைக்காம இருக்கு. அன்னோட்டிஸ்டாகவே இருக்காங்க ரியலான டேலண்ட் இருக்கவங்க. ஸோ இந்த இஷ்யூவை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுதுலாம் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கும். ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹெட்லைன்ஸ் எல்லாம் வரும், ரொம்ப பிரமிச்சு போய் அதை பற்றியெல்லாம் பேசுவோம் இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமான விஷயங்களெல்லாம் பண்ணி ஈஸியாக கின்னஸ் ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அதை டேலண்ட் பேஸ் பண்ணியிருக்கும், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், இல்லைனா இன்பார்ன் டேலண்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எக்கச்சக்கமான பேர் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பேரை பதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட ஆட்கள் கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. அதிலிருந்து கிடைக்கிற ஃபேம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ரீல்ஸ் போட்டால் போதும். ஏதோ ஒரு ரீல், அது நம்ம போடுற முதல் ரீல்லே நம்ம ஹிட் ஆகிடுவோம், அது கிளிக் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஏதோ ஒரு ரீல் கிளிக் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேம், அந்த புகழ் அப்படிங்கிறது பிக் ஸ்க்ரீனில் வரக்கூடிய புகழனோட ஒப்பிடுற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு பெருசாக இருக்கும். இந்த ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கண்டிப்பாக இப்போ சாத்தியம்னே சொல்லலாம். ஆனால் இதில் நம்ம ஒத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிற மாதிரி ட்ரெண்டாக ஆகிறவங்களுடைய இந்த க்ரோத் கிராஃப் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போவுமே இப்படி மேலேயே போய்கிட்டு இருக்காது. என்றைக்கோ ஒரு நாள் அது கீழே இறங்கிடும். அது ஒரு சீசன் மாதிரி. ஒரு டைமில் இவங்க ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க, அடுத்த சீசன் வந்த உடனே வேற யாராவது ஒருத்தங்க ட்ரெண்டில் இருப்பாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஷிவானி நாராயணனை சொல்லலாம். ஒரு டைமில் இன்ஸ்டாவில் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரியலில் நடித்தாங்க. அண்ட் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஸ்டாவில் கரெக்டான ஒரு டைமுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய போஸ்ட்டுக்காக பசங்கள்லாம் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் போய் ஆஜராகி எங்கே ஷிவானியோட போஸ்ட் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்குள்ளே போனாங்க. அண்ட் இப்போ 2 படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அந்த ஷிவானி நாராயணன் இல்லையான்னு கேட்டால் அவங்க இருக்காங்க. ஆனால் முன்னாடி இருந்த ஒரு அந்த ட்ரெண்ட் ஃபேக்டர் இருக்குது இல்லையா, அது இப்போ அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இன்னும் நிறைய இந்த இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கிளாமரஸாக நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. உண்மைதான், கண்டிப்பாக கிளாமரஸாக எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா ட்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதுலேருந்து அவங்களால நிறைய சம்பாதிக்கவும் முடியும். ஆனால் எவ்வளோ நாளுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது இல்லையா? ஒரு ப்ராப்பரான பேஸ்மெண்ட் போட்டால் தான் நம்மளால் ஸ்ட்ராங்கான ஒரு வீடு கட்ட முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம், பேஷியன்ஸ், எஃபர்ட்ஸ், டேலண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே தேவை. இப்போது ரீல்ஸில் போடுறாங்க இல்லையா, ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு மெயின் எய்மாக என்னவா இருக்கும்? ஒன்று பிக் ஸ்க்ரீனில் போகணும், இல்லைனா அவங்களுடைய டேலண்ட் எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கிறது. சப்போஸ் அவங்களுக்கு பிக் ஸ்க்ரீனில் போகணுங்கிறது தான் ஆசைன்னா அவங்க என்ன பண்ணணும்? ஆக்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். சும்மா ஒரு ஸ்லோமோ போடுறதாலையோ இல்லை ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் காட்டுறதுனாலையோ அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில் மொத்தமாக வெளிப்பற்ற போகிறது கிடையாது. இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் இல்லைனா கமலஹாசன் சார் எடுத்துக்கலாம். இவங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அவங்களுடைய பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்லோவாக ஸ்டடியாக பில்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சூப்பர்
சூப்பர் ஸ்டார், உலகநாயகன். சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த், உலகநாயகன்னா கமல்ஹாசன். இப்போ இவங்களை இதிலிருந்து யாராலையும் கீழே இறக்கவே முடியாது அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருந்து. இந்த மாதிரி உங்களுடைய டேலண்ட்டை இப்போ நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இது மூலமாக வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்களை நம்ம செய்யலாம். ஆனால் செய்யக்கூடாத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாமராக எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது. இப்போ நிறைய ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் கோல் என்ன, நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இந்த சினி இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா யாருமே எனக்கு ஒரு ஐட்டம் டான்ஸ் பண்ணணும் ஆர் ரொம்ப அல்ட்ரா கிளாமரஸாக என்னை நான் காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா ஒரு ஐகானிக்கான ரோல் பண்ணணும், ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஸ்டோரி வரணும், அந்த ஸ்டோரியை நான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்களே ஒழிய இந்த மாதிரி கிளாமரஸான விஷயம் பண்ணணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதையும் மீறி யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அவங்க பண்ணக்கூடிய ரோலுக்கு அந்த விஷயம் தேவைப்பட்டதாக இருக்கலாம், அப்படி வேணால் பண்ணுவாங்க. இல்லைம்மா என்னால் அவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக உட்காந்து பேஸ்மெண்ட்டெல்லாம் பில்ட் பண்ணி ட்ரெண்ட் ஆகிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது, எனக்கு இப்படி இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃபேம் அப்படிங்கிறது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெரி குட், சூப்பர், நீங்கள் பண்ணுற விஷயங்களே தாராளமாக கண்டினியூஸாக பண்ணுங்கள். பட் இந்த ஃபேம் அப்படிங்கிறது வமா மின்னல்னு சொல்கிற மாதிரி வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக தான் செட் பண்ணப்படுவீங்க. என்னதான் உங்கள் கமெண்ட் செஷனில் தலைவி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிக்க விட்டுருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான கொச்சையான வார்த்தைகளும் வரதான் செய்யும், டபுள் மீனிங்காக பேச தான் செய்வாங்க, டிஎம்ஸில் கொச்சையான விஷயங்கள் வந்து சேரதான் செய்யும். இதுவே நீங்கள் ஒரு டேலண்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குமே எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம தாராளமாக சொல்லலாம். இன்ஸ்டாவில் இருந்து லப்பர் பந்து மூவியில் போன சஞ்சனா அவர்களை சொல்லலாம், அதே மாதிரி ஸ்ரீமதி சின்முவை சொல்லலாம். அண்ட் இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலா சாஜியை சொல்லலாம். இப்போ எதுக்காக அமலா சாஜியை சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஹேட்டர்ஸும் இருக்காங்க, அவங்கள பயங்கரமாக ட்ரோலும் பண்ணுவாங்க. பட் இவ்வளவு ஹேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஆப்வியஸாகவே அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஆனால் கம்மியாகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவங்க டேலண்ட்டை மட்டுமே காமிச்சிட்டு இருக்காங்க, அவங்க உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணாமல். ஸோ இந்த ரீக்ரியேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அது அவ்வளவு ஈஸியான ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு பயங்கரமான லெவலில் இருக்க ஹீரோயின்ஸ்லாம் பண்ணுற விஷயங்களை இவங்க ஒரு சின்ன பொண்ணு ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெண்டையுமே செட் பண்ணது இவங்கன்னே சொல்லலாம். அண்ட் இப்போ பல இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதையும் தாண்டி இருக்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் அவர்களை சொல்லலாம், இல்லைனா பெப்சி உமா அவர்களை சொல்லலாம், அர்ச்சனா சொல்லலாம், பிரியங்கா சொல்லலாம், மணிமேகலை சொல்லலாம், டிடி சொல்லலாம், இப்படி பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இவங்க இத்தனை வருஷங்களாக இந்த பெண்மணிகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க தப்பான வழியை சூஸ் பண்ணாமல் கிளாமரஸாக அவங்கள காட்டி ட்ரெண்ட் ஆகணும்ன்ட்டு நினைக்காம அவங்க டேலண்ட்டை பேஸ் பண்ணி டேலண்ட்டை மட்டுமே நம்பி ஃபாலோ பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணாங்க. அப்படிங்கிறதுனால தான் இத்தனை வருஷமாக அவங்க எல்லாருமே அவங்க ஃபீல்டில் பெஸ்ட்டாக கெத்தாக நின்றுட்டுருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டேலண்ட் நம்மளை யூனிக்காக காட்டும். இந்த கிளாமரஸாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளை ஒரு பேட் எக்ஸாம்பிளாக தான் செட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுதான் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போகிற எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி பண்ணும்பொழுது அது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக தான் நம்ம செட் ஆகிட்டு இருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ்லாம் பயங்கர கரப்டடாக இருக்கீங்க. நம்ம பார்க்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற எங்கேயோ போயிட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட் தான் வருது. பிகாஸ் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறவங்கள நம்ம பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், ஓகே நம்மளும் இந்த மாதிரி கிளாமரஸாக இருந்தோம், கிளாமரஸாக நம்மளை காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நம்மளை பயங்கரமாக கொண்டாடுவாங்க, பயங்கர ஃபேம் கிடைக்கும், நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பேட் எக்ஸாம்பிளை நம்ம தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்க்கும்பொழுது என்ன ஆகும், இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வராங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு ஓகே இதை தான் பண்ணணும் போல், இப்படி பண்ணால் தான் நம்மளால் ஒரு கெத்தாக இருக்க முடியும், ஒரு ஃபேமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு நினச்சி தப்பான வழியை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணாமல் உண்மையான டேலண்ட் யார், நம்மளுடைய சொசைட்டிக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறது யார், ஒரு நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுங்கள், அவங்கள ட்ரெண்ட் ஆக்குங்க அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுட்டு இன்றைக்கான பதிவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆமாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி வேணால் ட்ரெண்ட் ஆகலாம், எல்லாமே ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.